இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லட்டுமா? சொல்லு. நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னன்னு சொல்லடா. இல்ல, நான் சொல்ற விஷயம் மாமாவை கஷ்டப்படுத்திருமோன்னு பயமா இருக்கு. அவரு நம்மள ஹர்ட் பண்ணுவாரு, நாம ஏதாவது பண்ணி அவரை ஹர்ட் பண்ணா அதுக்கு நாம கவலைப்படணுமா? அப்பாவோட கௌரவத்துக்கு பாதிப்பு இல்லாம என்ன வேணாலும் பண்ணலாம். விஷயம் என்னன்னு சொல்லு. நான் உனக்கு பணம் அனுப்புறேன். நீ வீட்டுல ஸ்டே பண்றதுக்கு சாப்பாடுக்கெல்லாம் பணம் கொடுத்துறேன். ஹே, சூப்பரா சொன்னடா. ஏன்னா பணம் கொடுத்தா தப்பா இருக்காதுல்ல? அதெல்லாம் தப்பாவே இருக்காது. ஆனா நீ பணம் எல்லாம் அனுப்ப வேண்டாம். அங்க போறதுக்கே கடன் வாங்கி தானே போயிருக்க. முதல்ல நீ அந்த கடனை அட. வீட்டுக்கு பணம் கொடுக்கறத நான் பாத்துக்கிறேன். ஏய், எப்படிதான் நான் கொடுப்பேன்? படிச்சிருக்கேன், ஏதாவது வேலைக்கு போவேன், எப்படியாவது கொடுத்துருவேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்புறம் வேற என்ன? வேற என்ன? கொடுக்க வேண்டியதை கொடுத்தா லைனை கட் பண்ணிட்டு நான் என் வேலையை பார்க்க போவேன். ஏ போடா, எப்ப கால் பண்ணாலும் இதே வேலை. நான் மட்டும் அங்க இருந்தேன்னா? டேய், கொஞ்ச நாளைக்கு உனக்கு அந்த நினைப்பே வரக்கூடாது. நானே கொடுத்துடுறேன், தொலைச்சு போ. பாய். பாய். அக்கா, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல, கொஞ்சம் சொல்லி தரீங்களா? இப்போ அக்காக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் தலைவலியா இருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லி தரட்டுமா? சரிக்கா. என்னடா நல்லா வர? எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல. மாயா அக்கா கிட்ட கேட்டேன், அவங்க அப்புறம் சொல்லி தரேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? வா, நான் சொல்லித்தரேன், வா. பெரியப்பா, நீங்க சொல்றது எனக்கு புரியல. நான் அப்புறமா மாயா அக்கா கிட்ட கேட்டு போட்டுக்கிறேன். ஆமா, என்னாலையும் சால்வ் பண்ண முடியல. நீ மாயாவையே கேட்டுக்க. கொடுங்க. அப்போ இங்க வா, நான் சொல்லி கொடுக்கறேன். சரிக்கா. டேய், உன்னை படிக்க தானே சொன்னேன், இங்க வந்து விளையாடிட்டு இருக்க. வா படி. அம்மா விடுமா, படிக்கிறேன். வான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, வா. வாடா. அம்மா விடுமா. சித்தி, இப்ப எதுக்காக அவனை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கீங்க? படிக்கிற நேரத்துல என்ன விளையாட்டு? அவன் இங்க விளையாடுறான். இவனுக்கு கணக்கு போட வரலன்னு இவ்ளோ நேரம் தனா தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. இங்க பாருங்க, உங்க கோவத்தெல்லாம் எங்களோட வச்சுக்கோங்க, இப்படி புள்ள கிட்ட காட்டாதீங்க. இதோ பாரு, தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத. நாங்க நிறைய பணம் கட்டி எங்க புள்ளைய கான்வென்ட்ல படிக்க வச்சிட்டு இருக்கோம். இவ சொல்லி கொடுக்கிற நிலைமையில ஒண்ணு என் புள்ள இல்ல. டேய் வாடா. அக்கா சாரிக்கா. தனா, அவ குணம் தெரிஞ்சது தானே, நீ ஒண்ணு வருத்தப்படாத தனா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, நீ பாத்துக்கோ.
எதுக்கு ஜானகி இவ இப்படி வாசல்ல உட்காந்து பாடம் எடுத்துட்டு இருக்கா? தெரியலையே அத்தை. அப்பா ரகு, சாரி சார், ஒரு நிமிஷம். சாரி சார். இந்தாங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என் புருஷன் இல்லாதப்ப ஒரு ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்துனீங்க. இங்க கூட்டிட்டு வந்து என்னை தங்க வச்சிருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே நன்றி சார். ஐயோ, ஆனா நாங்க ஒருத்தர் வீட்ல உட்கார்ந்து ஓசில சோறு சாப்பிட விரும்பல. விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான். அதனால இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. உங்க வீட்ல இடம் கொடுத்ததுக்கும் சாப்பாடு போட்டதுக்கும் ரொம்ப நன்றிங்க. ஆனா நான் ஓசில இருக்க விரும்பல. அது எனக்கும் பிடிக்காது, என் வீட்டுக்காரருக்கும் பிடிக்காது. ஏழைங்க கிட்ட பணம் இல்லைனாலும் தன்மானம் இருக்கும். எங்க கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா இருக்கிற கொஞ்ச நஞ்ச தன்மானத்தை காப்பாத்தணும்ல. இந்தாங்க. தனா, ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? எங்களுக்கு கொடுத்துதான் பழக்கம். இங்க எவ்வளவு பேருக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம். வீட்டுல தங்கறதுக்கும் சாப்பாடு போடுறதுக்கும் நாங்க காசு வாங்குறது இல்லை.